Assalamualaikum and hello everyone. I am Hajara from இலங்கை சமையல். நாம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஹோட்டல்களில் கிடைக்கிற எக் ரோல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ளணும். இதோட 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த டோவை. இது போல் ரொம்பவும் நல்லா சாஃப்டாக டோ பிசைஞ்சு எடுத்துக்கொள்வேன். நாங்கள் பரோட்டாவுக்கெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சு எடுத்த டோ இது மாதிரி நாங்கள் விரல்களை ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டி போலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரம் இப்போ இது மாதிரி நல்லா குட்டியாக தான் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த போலை நாங்கள் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். இதுக்கு இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா இதை நாங்கள் எண்ணெயில் ஊற வைக்க வேணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதும் இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே நாங்கள் 1 hour ஊற வைக்க வேணும். இப்போ நாங்கள் ஃபில்லிங் ரெடி பண்ணதுக்காக வேண்டிய ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். எண்ணெய் நல்லா கொதித்து வரும் பொழுது நாங்கள் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துனதுக்கு அப்புறமா இதோடு நாங்கள் 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை கொச்சிக்காய் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்களோட ஃபில்லிங்கும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய், 1/4 டீஸ்பூன் மிளகு, இதோட 1/4 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ மசாலாவில் சேர்த்துனதுக்கு அப்புறமா நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். இப்போ மிதமான தீயில் ஸ்டவ்வை வச்சு நாங்கள் வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் தான் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் நிறைய நேரம் நாங்கள் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கொள்கிறல. இப்போ சரியாக 3 நிமிஷம் கழித்து வெங்காயம் எல்லாம் ஓரளவு இது மாதிரி வெந்து வந்ததும் இதோடு நாங்கள் ஒரு 4 கிழங்கு நான் அவிச்சு எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து அவிச்சு எடுத்த கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி அதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட சேர்த்ததும் நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நாங்கள் கிழங்க சேர்த்தினதும் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ள வேணும். அதே நேரம் கிழங்கு தண்ணி விடும். அப்போ எங்கள்ட ஃபில்லிங் அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க கட்டாயமாக. இப்போ எங்களோட ஃபில்லிங் ரெடி. இப்போ ஒரு பவுல் ஒன்றில் தேவையான அளவு கோதுமை மாவு 1/2 கப் நான் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாம் நாங்கள் சேர்த்துனதுக்கு அப்புறமா இதுக்கு நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். ரொம்பவும் திக்காக இதை கரைச்சி எடுத்துக்கொள்கிறோம், இல்லை ரொம்பவும் தண்ணியாகவும் இதை கரைச்சி எடுத்துக்கொள்கிறல. ஓரளவு திக்னஸும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் எக் ரோல் பண்ணதுக்காக வேண்டிய எல்லாம் பக்கத்தில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ தான் எங்களுக்கு குயிக்காக எல்லாம் பண்ணி எடுத்துக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 hour கழித்து பார்க்குறோம். ரொம்ப எங்களோட மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது போல் தான் இருக்க வேணும். மாவு சாஃப்ட் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் ஒரு 1/2 hour சரி வைக்க வேணும். இன்னும் எண்ணெய் சேர்த்து நல்லா ஊற வைக்க வேணும். இப்போ நாங்கள் பேக்கிங் ஏரியாவில் இது மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அதே நேரம் எங்களோட கைகளுக்கும் இது மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். எண்ணெய் சேர்த்து இது மாதிரி கைகளால் தான் இதை நாங்கள் விரித்து எடுத்துக்கொள்ள வேணும். ரோலிங் பின் ஒன்றும் தேவையில்லை. இது விரித்து எடுத்துக்கொள்ள ரொம்ப குயிக்காக எங்களுக்கு இது மாதிரி எங்கள் 2 கைகளாலையுமே அழகாக விரித்து எடுத்துக்கொள்ள முடியும். இது மாதிரி தான் விரித்து எடுத்துக்கொள்ள வேணும். ஓரம் ஃபுல்லாக இதில் நல்லா தின்னாக விரித்து எடுத்துக்கொள்வேன். நல்லா தடிப்பம் இல்லாமல் நல்லா தின்னாத ஓரம் ஃபுல்லாக நாங்கள் விரித்து எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது மாதிரி நல்லா நீள்வாக்கில் விரித்து எடுத்துக்கோங்க.
இப்போ நாங்கள் வந்து இதுக்கு ஃபில்லிங்கை சேர்த்துக்கொள்ள வேண்டும். நான் 1 டீஸ்பூன் அளவு தான் ஃபில்லிங்கை சேர்த்துக்கொண்டு இந்த ஸ்பூனால் உண்டு. இதுக்கு வந்து நாங்கள் இப்போ எக் சேர்த்துக்கொள்ள. நான் ஒரு எக்கை வந்து நாளாக கட் பண்ணி தான் இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதோட இது எக்கையும் இதுக்கு சேர்த்துனதும் கைகளால் வந்து இப்போ நாங்கள் ஃபில்லிங்கும் இது மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட ஃபில்லிங்கும் ஷேப்பாக அந்த ரோல் பண்ணிச்சில ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இது மாதிரி ஒரு மடிப்பு மடிக்க வேணும். இது மாதிரி எகெயின் அந்த பக்கத்தாலே மடித்து இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ரோல் பண்ண வேணும். இது போல் நான் காட்டுற மாதிரியே நீங்களும் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் அழகாக இது மாதிரி பாருங்க. இப்போ ரோல் பண்ணி எடுத்தாச்சு. கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா அழகாக ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரோல் பண்ணி எடுத்த எக் ரோலை வந்து நாங்கள் வைக்கும் போது வந்து கீழே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துனதுக்கு அப்புறமா இது மாதிரி வைக்க வேணும். அப்போ வந்து எங்களுக்கு இதை எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக இருக்கும். நான் இப்போ எகெயின் இன்னொரு எக் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அது போல் தான் விரித்து எடுத்துக்கொள்ளும். இது விரிக்கும் போது நல்லா தின்னாக தான் விரிக்க வேணும். தடிப்பமாக மட்டும் விரிக்கக்கூடாது. அதுவும் நாங்கள் ஓரம் ஃபுல்லாக நல்லா தின்னாதே நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எகெயின் நாங்கள் இதுக்கு ஃபில்லிங்கை சேர்த்துக்கொள்ளணும். ஃபில்லிங்கை சேர்த்துனதும் இதோட ஒரு எக்கை சேர்த்துக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே போல் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கே இங்கே குட்டி குட்டி ஓட்டை விழுந்ததுக்கு பரவாயில்லை. இது மாதிரி நாங்கள் ரோல் பண்ணும்போது ஓட்டையெல்லாம் இது போல் நல்லா கவராகி வரும். இது மாதிரி பாருங்க. ரோல் பண்ணும்போது பாருங்கள் இதுமாதிரி அழகாக கவராகி வந்திருக்கு. இப்போ இது போல தான் எல்லா எக் ரோலையும் நாங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக எங்களோட எக் ரோலை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் மொத்தம் 20 எக் ரோல் பண்ணி எடுத்தோம். இப்போ ஒன்றோடு ஒட்டாமல் குட்டி குட்டி கேப் வச்சு இது மாதிரி தான் நாங்கள் ட்ரேயில் வைக்க வேணும். எடுக்கும்போது ஒன்றோடு ஒட்டாமல் அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்த எக் ரோல் அண்ட் பிஸ்கட் தூள் கரைச்செடுத்த மாவு எல்லாம் ரெடி பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எங்களுக்கு குயிக்கெல்லாம் பண்ணி எடுத்துக்கொள்ள மேலும் இப்போ இது மாதிரி தான் கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த எக் ரோலை எடுத்து இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம் மாவில் வந்து இது மாதிரி சேர்த்து 2-3 தடவை இது மாதிரி மாவு தெளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பிஸ்கட் தூள் இது மாதிரி சேர்த்துக்கொள்ளணும். இதை இப்போ சேர்த்துனதும் இதுக்கு மேலால் வந்து நாங்கள் இது மாதிரி பிஸ்கட் தூள் இது மாதிரி சேர்த்து நல்லா ரோலில் வந்து படுற அளவுக்கு இது மாதிரி சேர்த்துக்கொள்ள வேணும். இது போல் இப்போ பாருங்கள் இது மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பண்ணினதும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது போல் இப்போ எகெயின் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணி எடுத்தோமோ அதே போல் நாங்கள் இதையும் பண்ணி எடுக்கணும். மொத்தமாக இருக்கிற எல்லா எக் ரோலையும் இது மாதிரி தான் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். எக் ரோலுக்கு வந்து இந்த பிஸ்கட் தூளில் நாங்கள் 2 தடவையிலும் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறதில்ல, ஒரு தடவை தான் இது போல் சேர்த்துக்கொள்ளவும் வேணும். இது போல் மொத்தமாக இருந்த எக் ரோல் ஃபுல்லாக நாங்கள் பிஸ்கட் தூள் எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஃப்ரை பண்ணதுக்காக வேண்டிய ஒரு கணக்கான தவா வந்து எடுத்துக்கோங்க. தவா தண்ணி ஒரு துளி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க வேணும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்க வைக்க வேணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொதித்து வரும் பொழுது வந்து நாங்கள் எக் ரோலை வந்து இதோட சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து எக் ரோல் சேர்த்துனதும் ஸ்டவ் வந்து மிதமான வந்து தீயில தான் இருக்கவும் வேணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேல் பக்கம் ஃபுல்லாக எங்களுக்கு குயிக்காக வந்து ஃப்ரை ஆகி வரும். பட் உள்ளெல்லாம் ஃப்ரை ஆகி வராது, பச்சை மாவுன்றதால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது போல் ஓரளவு வந்து கோல்டன் கலராகி வரும் பொழுது வந்து நாங்கள் திருப்பி விட்டுக்கொள்ளணும். இது மாதிரி இப்போ பாருங்க 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலராகி நல்லா ஃப்ரை ஆகி வந்தது. நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். இதே போல் மீதி இருக்கிற ரோல்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும்.
இது போல் நாங்கள் ரோல்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது போக வந்து எங்கள் ரோல்ஸில் இருக்கிற பிஸ்கட் தூள் வந்து கீழே தங்கி எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகும். மாதிரி ஃப்ரை பண்ணும்போது வந்து நாங்கள் கீழே தங்கியிருக்க பிஸ்கட் தூளை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ எங்களோட ரோல்ஸ் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, கோல்டன் கலர்லேயே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.